தாவேகா நிர்வாகிகள், குறிப்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் எம் ஆனந்த் மற்றும் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது அவங்களுடைய முன்ஜாமீன் வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பத்தின டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீதி அரசர்களும் சில அப்சர்வேஷன்ஸ் முன்வைத்து வர்றாங்க. தற்போதைய டெவலப்மெண்ட் என்ன மாதிரி சாமி? இந்த வழக்கானது, அதாவது இந்த முன்ஜாமீன் வழக்கு இந்த விடுமுறை கால நீதிமன்றத்துல நீதிபதி ஜோதிராமன் அவங்க முன்னிலையில தனி நீதிபதி கொண்ட அந்த பெஞ்ச் தான் தனி நீதிபதி நீதிமன்றம் இது. இந்த நீதிமன்றத்துல இது விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்ததுல இருந்து எடுத்த உடனே அரசு தரப்பு இந்த முன்ஜாமீன் மனுக்கு 2 பேரோட முன்ஜாமீன் மனு, இருவரோட முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி பண்றணும், முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது எப்பயும் சொல்ற காரணங்கள், இவங்க வெளியே இருந்தா சாட்சிகளை கலைத்து விடுவார்கள், இவர்கள் குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கணும், அதனால இவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்ற வாதத்தை வச்சாங்க. அது போக இவங்கதான் காரணம் அந்த இதுக்கு அப்படின்றத ஒவ்வொரு ஸ்பாட்லையும் கொண்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க முக்கியமா அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள், அந்த புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தரப்பு வழக்கறிஞர்கள் என்னன்னா, இது நாங்க எங்களுடைய தொண்டர்கள், இவங்க 41 பேர், இறந்த 41 பேருமே எங்களுடைய தொண்டர்கள், நாங்க எங்களுடைய தொண்டர்களை கொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது போக எஃப்ஐஆர்ல எல்லாம் எங்களுக்கு ஏதோ எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும், அதாவது புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் காவல்துறை அறிவுரை வழங்கியதுன்னு சொல்றாங்க. என்ன அறிவுரை வழங்கினாங்கன்னு தெரியல, அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, இது குறுகிய சாலை, மக்கள் அதிகமா இது போக்குவரத்துக்கு பயன்படுத்துற சாலைனா இவங்க காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்கணும். எங்களுக்கு இதை பத்தி ரொம்ப புலமை பெற்றவர்கள் இல்லை நாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் விஜய் 2-3 ஊர்ல இந்த பிரச்சார கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் இவங்க கணிச்சிருக்கணும், எவ்வளவு கூட்டம் வருது, அந்த கூட்டத்துக்கு தாங்குமா இந்த இடம், அந்த கூட்டத்துக்கு நம்ம சரியான பாதுகாப்பை கொடுக்குறோமா அப்படின்னு நினைச்சு இது பண்ணிருக்கணும். அதுக்கு கரெக்டா ப்ராம்ப்டா அவங்க முதல்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அது இப்ப சொல்லிட்டு வரும்போது இது இந்த இடம் எங்களுக்கு சரியில்லை அப்படின்றது தெரிஞ்சே நாங்க போலீஸ் தான் எங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டாங்க அப்படின்னு கோர்ட்டை அணுகிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா கோர்ட்டுக்கு நாங்க கோர்ட்டை இது பண்ண முடியல, கோர்ட்ல மென்ஷன் பண்ண முடியல. கோர்ட் அன்னைக்கு இந்த பாம்பு த்ரெட்டனிங் சொல்லி கோர்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த நிலை அதனாலதான் இதாச்சு. அது போக காலியான ஆம்புலன்ஸ் ஒண்ணு உள்ள விட்டுட்டாங்க, அதனாலதான் இது நடந்துச்சு. இதை விபத்து தான், இது திட்டமிட்ட செயல் அல்ல, இது விபத்து தான், ஆகவே நாங்கள் முன்ஜாமீன் கோருகிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் இதுலயே ஜட்ஜஸ் 2-3 அப்சர்வேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க விக்டிம் சைட்ல இருந்தா பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் 41 பேர் இறந்திருக்காங்க, அவங்களோட குடும்பத்தை பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இது இல்ல அப்படின்னு அப்புறம் கவர்மெண்ட் சைடுக்கு போயிடுறாங்க. கவர்மெண்ட் சைடோட இது பார்த்தோம்னா விபத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு, அதுக்காக தான் வழக்கு செய்ய, அதாவது அது போக கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு இவங்க தான் சொல்றாங்க எல்லாமே. இந்த கொஞ்சம் சட்ட ஒழுங்கு ஏற்படுத்துவது போலீஸோட கடமை அப்படின்னு. அப்பதான் அந்த நேரத்துல தான் இந்த செருப்பு வீசுறத சொல்றாங்க. செருப்பு வீசினாங்க, ரசாயனம் வீசினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதனாலதான் கூட்டத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் செஞ்சது காவல்துறையினரோட அஜாக்கிரதை தான், இதனால கூட்டம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு கால் கொடுத்துருக்கலாம், எங்களை கேன்சல் கூட பண்ண சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மரணம் ஏற்படுத்தும் நோக்கம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போக இது முன்னாள் முதல்வர் கலைஞரோட மறைவுல கூட 2 பேர் இறந்துருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்ல சொல்லும் போது தான் இது ஒரு முன்ஜாமீன் வழக்கு தான், நீங்க ஜாமீன் வழக்குல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது முன்ஜாமீன் வழக்கு தான், மரணத்தை ஏற்படுத்த நோக்கம் இல்லைன்றீங்க. ஆனா போட்டிருக்க கேஸ் 304(A) இந்த பிரிவுல தான் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அதுலயும் சிலர் இன்னும் சிகிச்சையில இருக்காங்க. 105 பேர்ட்ட இப்ப நாங்க வாக்குமூலம் வாங்கியிருக்கோம். கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர் யாருன்றத நாங்க விசாரிக்கணும், அது அவசியம் தான். ஆனா அது துவக்க நிலையில தான் இருக்கு விசாரணை. ஆகவே மனுதாரர்கள் 2 பேர் தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சாங்கன்றது உறுதிப்படுத்திட்டோம். அதனாலதான் இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு சொல்றோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் லேட்டா வந்ததை காரணம் காமிக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னாரு, ஏன் அவர் வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆச்சு அப்படின் போதுதான் ஜட்ஜஸ் குறுக்கிட்டு என்ன கேக்குறாங்க, அனுமதி 3 மணில இருந்து 10 மணி வரை தானே கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா 41 பேர் உயிரிழப்புக்கு பொறுப்பான தகவல்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்ற அடுத்த இதை சொல்றாங்க. அப்புறம் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஆனா ரோட் ஷோ நடத்திட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க.
இந்த இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் திருப்பி வந்து காவல்துறை இதுக்கு என்னதான் நடவடிக்கை எடுத்தீங்க இந்த கேஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. அது அப்ப கேட்கும் போது காவல்துறையே கேட்டுறாங்க, அது ஜட்ஜஸே. அப்படின்னா காவல்துறையே வந்து இந்த நிகழ்வை நடத்தாம இருந்திருக்கலாம், நடக்கிறதுக்கு ரத்து பண்ணிருக்கலாம்ல அப்படின்னோடனே இவங்க அவங்களும் கேட்கறாங்க இவங்களும் கேட்கறாங்கன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க, மேலும் பிரச்சனை வந்துவிடக் கூடாதுன்னு தான் அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு தான் வழங்க முடியும், தொண்டர்களை வந்து இவங்க வந்து தொண்டர்கள் அவ்வளவு கூட்டத்தை கூட விட்டுட்டு அதுக்கான சரியான ஆர்கனைஸும் பண்ணாம எந்தவித இதுவும் இல்லாம இவங்க முடிஞ்ச அது இந்த மாதிரி சம்பவம் ஒரு விபத்துனே வச்சுக்கோங்க, விபத்து நடந்த உடனே யாருமே அந்த இடத்துல இல்ல, எல்லாருமே ஓடி ஒழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது இப்போ சொல்றாங்க. மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறையினர் முயன்றனர், பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு காவல்துறை அது அவங்க தரப்புல இருந்து எப்பயுமே வந்து நாங்க போலீஸ் போர்ஸ் கொடுத்தோம் அப்படின்றதான் சொல்லுவாங்க, அது சொல்றாங்க. அப்புறம் இரவு 7 மணிக்கு துயர சம்பவம் நிகழ்ந்தது, கட்சியினரால் தான் அவர்களின் தொண்டர்களை கட்டுப்படுத்த இயலும், அது போன்ற அறிவிப்பை அவர்கள் செய்யவில்லை, பெரும்பாலானவர்கள் நீரிழப்பின் காரணமாகவே உயிரிழந்ததாக உடற்கூறு ஆய்வில் தெரிய வருகிறது, நீரிழப்பு கூட்ட நெரிசலால் இழந்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இது எதனால இறந்தாங்க அப்படின்றத கவர்மெண்ட் சைடு சொல்றது. தலைமறைவானது ஏற்கத்தக்கதல்ல, விசாரணை செய்தால் மட்டுமே உண்மையில் தெரிய வரும், கேரவேனில் 4 மூலைகளிலும் சிசிடிவி இருக்கும், அவற்றை வழங்க வேண்டும்னு கேட்டுறாங்க கவர்மெண்ட் சைடு. கேரவேன் வந்துச்சு, அந்த கேரவேன்ல 4 சைட்லயுமே சிசிடிவி இருக்கும், அதை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. விசாரணை வந்து தொடக்க நிலையில தான் இருக்கு, இந்த நிலையில முன்ஜாமீன் வழங்கினா விசாரணை செய்வது கடினம். இது அதான் நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் இவங்க சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், சொல்லக்கூடிய வாதங்கள் தான், அந்த வாதங்களை தான் வைக்கிறாங்க. ஏன்னா இதுமே வந்து இவங்க சாட்சிகளை கலைப்பாங்க, சாட்சி இது வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சொல்லிட்டு தலைமறைவானது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்றதான் அவங்களோட அதிகபட்ச இதா இருக்கு. இது வந்து பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. விசாரணை இவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தோம்னா விசாரணை செய்யறது ரொம்ப கஷ்டம், அதனால முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப அதிகமான இது பண்றாங்க. அப்புறம் கூட்டத்துல ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதும் தடியடி நடத்தப்பட்டதுமே கூட்ட நெரிசலுக்கு காரணம், இவங்க இந்த சைட்ல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப நிர்மல்குமார் புஷியானந்த் சைட்ல இருந்து அவங்க பேசி அது வந்து குடிநீர் இல்லாமல் யாரும் உயிரிழக்கவில்லை, காவல்துறையின் தடியடியால் தான் உயிரிழந்திருக்காங்கன்றாங்க, ஸ்ப்ரே பயன்படுத்துறாங்க காவல்துறை அதனாலதான் உயிரிழந்துட்டாங்கன்றாங்க, அதனால்தான் கூட்ட நெரிசலே ஏற்பட்டு பள்ளத்துல விழுந்துதான் ஆட்கள் உயிரிழந்துட்டாங்க, தண்ணீர் இல்லாமல் தான் யாரும் உயிரிழக்கல அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல இருந்து அவரோட வாதத்தை வைக்கிறாரு. அப்புறம் ஆணையமும் விசாரணை நடத்திட்டு வருது, இதை வந்து சொல்றாங்க கவர்மெண்ட் சைடு. ஆணையம் விசாரணை நடத்துது, ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவில்லை, சம்பவத்திற்கு பின் தப்பி ஓடிவிட்டார், ஆகவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாரு. சொல்லி இது இந்த மனுதாரர் தரப்புல இருந்து அவங்களோட இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பணியின் அந்த நேரத்துல போர்ஸ்ல இருந்தாங்க, அவங்க டியூட்டியில இருந்தாங்க, 600க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் இருந்தனாலன்னு சொல்லி அவங்களோட இதை வந்து வாதத்தை வந்து கவர்மெண்ட் சைடு வாதம் சொல்லுது. கவர்மெண்ட் சைடு வக்கீல் குறுக்கிட்டு பேசுறாரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார் இந்த நேரத்துல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.